வணக்கம் சிவயோகிஸ், நான் உங்கள் ரஞ்சனி. எம்பெருமானுடைய அருளால் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம சொல்ல போகிற தகவலில் நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்ல போகிறேன். முதல் விஷயம் பெற்றவர்கள் செய்கிற அனைத்து விஷயங்களும் புண்ணியமோ பாவமோ சொத்தோ செல்வமோ எல்லாமே பிள்ளைகளை தான் சேரும் அப்படின்றதுல 100% உண்மை. அடுத்த வயிற்றுக்கு கொடுத்தா தம் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் புரிய வைக்கும். இன்னொன்று பிள்ளையார் எறும்பு பிள்ளையார் எறும்புன்னு சொல்லி கருப்பெரும்பு சொல்லுவாங்க. ஏன் அந்த கருப்பெரும்புக்கு பிள்ளையார் எறும்புன்னு பேர் வந்தது? இது 3த்தையும் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு முறை பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சுங்களா எம்பெருமான் மேலே. அதாவது எம்பெருமான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே கரெக்டாக படியளக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் யாருக்கு வந்துச்சு? நம்ம பார்வதி அம்மாவுக்கு எம்பெருமான் மேலேயே வந்துருச்சுங்களாம். என்ன பண்ணுவான் நம்ம அம்மா? எதுவாக இருந்தாலும் சோதிச்சு பார்த்துருவா இல்லையா. ஒரு கருப்பெரும்புகளை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு மூடிட்டாலாம். மூடிட்டு அடுத்த நாள் சிவபெருமான் கிட்ட கேட்டாலாம், இந்த மாதிரி எம்பெருமானே நீங்கள் எல்லாருக்கும் கரெக்டாக நேற்று படியளந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எம்பெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, தாயே உன்னுடைய நீ அடைச்சி வச்ச எறும்பையும் சேர்த்து எல்லாருக்கும் நான் படியளந்துட்டேன்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். உடனே ஓடி போய் அவங்க அடைச்சி வச்சிருந்த அந்த பெட்டியை திறந்து பார்த்தாங்களாம். திறந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். உள்ளே இருக்க கருப்பு எறும்புகள் எல்லாம் சுறுசுறுப்பாக சுற்றிக்கிட்டு அதை சுற்றி அன்னப்பறக்கைகள் இருக்கிறதையும் பார்த்தாரா. சரி, உடனே பார்வதி தேவிக்கு அப்பா நம்ம நினச்ச மாதிரியே நம்ம பெருமான் எல்லாருக்கும் கரெக்டாக படி இழக்கிறாருன்ற சந்தோஷத்தோடு போயிட்டு இருக்கும்போது வழியில் பிள்ளையாரை பார்த்தாங்களாம். பிள்ளையாரை பார்த்த உடனே அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சுங்களா. ஏன்னா பிள்ளையாரோட வயிறு ரொம்ப அப்படியே ஒட்டி போய் அவர் பசி மயக்கத்தில் கிடந்தாருங்களாம். உடனே அம்மா கேட்டாலாம், ஏன்பா நான் தான் உனக்கு நேற்று அன்னம் கொடுத்தனே, நீ சாப்பிடலையா? ஏன் இப்படி உனக்கு வயிறு ஒட்டி போயிருக்கு அப்படின்னு கேட்ட அம்மாவை பார்த்து பிள்ளையார் சொன்னாரா, ஏன் தாயே உனக்கு நம்ம அப்பாவை தான் நீ சோதிச்சு பார்க்கணுமா? உனக்கு தெரியாத அப்பாவை பற்றி? நீ நேற்று அப்பாக்காக அந்த எறும்புகளை பட்டி போட்டு ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி சிறை வச்சுட்ட. அதுக்கு யார் சோறு போடுறது? நீ எனக்கு கொடுத்த சோறு தான் நான் அதுக்கு போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்களா. ஐயோ, நம்ம சோதிக்கிறதுக்காக எறும்புகளை சிறையிட்டோமே, அந்த பாவம் தான் நமக்கு பிள்ளைக்கு சேர்ந்து நம்ம பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத உணர்ந்த பார்வதி தேவி ஓடி போனாங்களாம் அப்பா கிட்ட. அப்பா சொன்னாரா, கவலைப்படாத, அங்கே சிந்தி செதறி கிடக்கிற அன்னப்பருக்கைகளை எடுத்து நம்ம பிள்ளைக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த அன்னப்பருக்கைகளை எடுத்து அம்மா கொடுத்தோடனே பிள்ளையார் மறுபடியும் முகப்பொலியோடு ஆயிட்டாரா. அவரோட தொந்தியும் அழகாக திரும்ப வந்துருச்சுங்களாம். அதாவது இந்த கதை நமக்கு சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு பழிபாவமும் எந்த ஒரு சோதனையும் எந்த ஒரு வார்த்தைகளையும் விடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல இருப்போமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லையோ, நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை நம்ம பிள்ளைகளோ அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்றத ஒரு முறை யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த உலகத்தில் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, யாருக்கும் எந்த பாவமும் சேராது. இதே மாதிரி அழகழகான குட்டி கதைகளோடு உங்களை நான் திரும்பவும் பார்க்குறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.